Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட 3வது ப்ரோமோ விட்டாங்கன்னு சொல்லாங்க. 3வது ப்ரோமோ பார்க்கும்போது தரமாக வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோவில் வினோத்தை டார்கெட் பண்ணி நம்ம திவாகர் அவங்க பேசுகிறாங்க. வினோத் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம திவாகர் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுப்பியிருப்பாங்க நைட்டு தூங்கும்போது. வினோத் சார் வந்து ரொம்ப சீப்பா டெய்லி நைட்டு நல்லா தூங்குறப்பலாம் தூங்க விட மாட்டேங்கிறார். அப்படி சார் இது ஒரு திவாகர் சொல்லி சுற்றி காட்டுறாரு. சார் என்னை வச்சு இவர் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க சார், ஆனால் என்னால் தூக்கம் வந்து இவரால் பயங்கரமாக கெட்டு இதாகுது, தூக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட தூக்கத்தை கெடுக்கிறார் சார், ரொம்ப சீப்பா இருக்கு சார் அவரோட மேனரிசம். அதாவது என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக பர்பஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஏன் இவர் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லித்தராங்க வினோத்தை வந்து அப்படியே பல்லக்கடிச்சு உட்காந்துருக்காரு. அப்புறம் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, இவர் பண்ணுறது ஜாலியாக இருக்காரு, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாருலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி அவர் எது சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஏற்றுட்டு பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது இவர் அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாரு. திவாகர் ஏதோ ஜாலியாக இருக்கிறாரு, இல்லை ஃபன்னாக இருக்கிறாரு, அவர் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது வந்து எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கவே முடியாது. வினோத் அவர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம திவாகர் அவங்களும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருந்தார். அதை வச்சு பதிலடி கொடுத்துட்டாருன்னு சொல்லாங்க. திவாகர் எந்த அளவு வஞ்சம் வச்சிருந்தாருன்னு சொல்லி தெரில, ஆனால் வினோத்தை வச்சு செஞ்சு விட்டாரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ் பை யுவர்ஸ். சரியில்லை.